ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற பயன் தரும் நிகழ்ச்சியிலே உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பான நேயர்களே, இன்று நாரத்தங்காய் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணம் பொருந்திய ஒரு காய், சிட்ரஸ் மெடிகா என்று இதற்கு தாவர பெயர் உண்டு. சிட்ரான் என்று ஆங்கில பெயரை இது தாங்கி நிற்கின்றது. இது கடேரங்காய் என்று சில இடங்களிலே இதை சொல்லுவார்கள். இது நாரங்கி என்று கூட இதற்கு ஒரு பெயர் உண்டு. இது தோலிலும் தன் உள்ளுள்ள சதையிலும் மருத்துவ குணத்தை தாங்கி நிற்கின்றது. இது சாதாரணமாக ஒரு ஆன்டி பாக்டீரியல் என்று சொல்லக்கூடிய ஒரு கிருமி நாசினியாக, கிருமியை போக்கக்கூடியதாக இது அமைகின்றது. அதோடு கூட ஸ்கார்புட்டிக் என்று சொல்லுவார்கள். ஸ்கார்புட்டிக் என்று சொல்லும் பொழுது சுண்ணாம்பு சத்து, விட்டமின் சி சத்து இரண்டும் குறைகின்ற பொழுது ஸ்கர்வி என்கின்ற நோய்க்கு நாம் ஆளாகின்றோம். அந்த நிலையிலே இது ஒரு ஆன்டி ஸ்கார்புட்டிக் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவ குணத்தை இது உள் அடக்கி இருக்கின்றது. இதை ஒரு சிறிய செயல்முறையிலே நாம் எப்படி மருந்தாக்கி உபயோகப்படுத்துவது என்பதை இங்கே நாம் பார்ப்போம். நாரத்தங்காய் என்று சொல்லும் பொழுது இதை பொதுவாக நாம் ஊறுகாயாக உபயோகப்படுத்துவோம். இதை துண்டு துண்டாக்கி உப்பிட்டு உலர வைத்து மீண்டும் அதை உப்பிலே ஊற வைத்து உலர வைத்து எடுத்து வைத்து கொண்டு அப்படியே உபயோகப்படுத்துவார்கள், அல்லது தாளிதம் செய்து உபயோகப்படுத்துவார்கள். இங்கே இந்த நாரத்தங்காயினுடைய சாறு எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சாறு ஒரு பங்கு, சர்க்கரை 2 பங்கு என்று சேர்த்து அதை பாகாக்கி உள்ளே குடிக்கின்ற பொழுது இது நமக்கு அத்துணை மருத்துவ குணத்தையும் உள்ளடக்கியதாக ஒரு மருந்தாக அமைகின்றது. அரோசிகம் என்று சொல்லுவார்கள், பசி இன்மை என்கின்ற நிலை, அதற்கு இது ஒரு மருந்தாக அமைகின்றது. இங்கே சர்க்கரை 2 பங்கு, சாறு 1 பங்கு என்று எடுத்து அதை பாகாக்கி வைத்து கொண்டீர்களேயானால் ஒரு லெமன் ஸ்குவாஷ் என்று சொல்லுவார்கள், கடைகளிலே விற்கிறது அல்லவா, அதை போல இது ஒரு மருந்தாக நமக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சர்க்கரைக்கு தகுந்தாற் போல இதனுடைய சாற்றை எடுத்து வைத்து கொண்டீர்களேயானால் இது தேவை உள்ள பொழுது இதை சாப்பிடுவதனாலே தாகம் என்கின்ற ஒரு தர்ஸ்ட் என்று சொல்லுவார்கள், எப்பொழுதுமே இருக்கின்ற வறட்சி என்பது அங்கே போகக்கூடியது. அதோடு கூட இது ஈரலை பலப்படுத்தக்கூடியது, ஹெப்பாட்டோ புரொடெக்டிவ் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், ஈரலுக்கு பலம் தரக்கூடியது. ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லுவார்கள். ஒரு ரெஃப்ரிஜரண்ட் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய சீதோஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடியது. எப்படி ஒரு குளிர்சாதன பெட்டி தனக்குள்ளே வைத்திருக்கின்ற பொருளை அதனுடைய தட்ப வெப்பம் மாறாமல் ஒரே நிலையில் பாதுகாக்கிறதோ, அதை போல இது மனிதனுக்கு ஒரு ரெஃப்ரிஜரண்டாக பயன் தருகின்றது. இங்கே இந்த பாகு என்பதை நாம் இங்கே எடுத்து வருகிறோம். அதாவது நாரத்தங்காயினுடைய சாறு 1 பங்கு, சர்க்கரை 2 பங்கு என்று சேர்த்து இப்படி பாகாக எடுத்து அதை ஆற வைத்து கொண்டு 1 ஸ்பூன் நீரிலே விட்டு அந்தி சந்தி சாப்பிடுகின்ற பொழுது அது இத்துணை மருத்துவ குணங்களையும் நமக்கு குடல் புண்களை ஆற்றக்கூடியதாக அமைகின்றது. இப்படி குடலுக்கு நன்மை தருவது மட்டுமல்லாமல் ஈரலுக்கு நன்மை தருவது, தாகத்தை அது போக்கக்கூடியது என்பதை நீங்கள் மனதிலே பதிய வைத்து கொள்ள வேண்டும். இந்த சிட்ரஸ் மெடிகா என்று சொல்லக்கூடிய நாரத்தினுடைய சாறு 1 பங்கு எடுத்துக்கொண்டோம். அதனோடு 2 பங்கு சர்க்கரையை சேர்த்து இங்கே பாகாக, மணப்பாகு என்று சொல்லுவார்கள். சாதாரணமாக எந்த ஒரு பழத்தினுடைய சாற்றோடும் சர்க்கரை கலந்து அதை நன்றாக கொதிக்க வைத்து எடுத்து வைத்து கொண்டோமேயானால் அது மணப்பாகு என்று சொல்லுவார்கள்.
அந்த வகையிலே இந்த நாரத்தை மணப்பாகு என்பது அந்தி சந்தி என்று 2 வேளை நாம் உள்ளுக்கு சாப்பிடுகின்ற பொழுது அரோசிகம் என்று சொல்லக்கூடிய பசியின்மை அங்கே போகும், அதிதாகம் என்று சொல்லக்கூடிய வறட்சி அங்கே போகும். அதோடு கூட இது விட்டமின் சி நிறைந்த ஒரு பொருள் ஆகையினாலே இந்த ஸ்கர்வி என்கின்ற நோய்க்கு ஒரு நல்ல மருந்தாகும். ஒரு உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு மருந்தாக, உணர்வுக்கு பலம் தரக்கூடிய ஒரு மருந்தாக அமையும் என்பதை நீங்கள் கவனத்திலே கொண்டு பயன்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு வேறு ஒரு மருந்தோடு நாம் அன்பான நேயர்களே, நாம் முன்பு நாரத்தங்காயினுடைய மருத்துவ குணத்தை பற்றி பார்த்தோம். இப்பொழுது சிட்ரஸ் ஆரண்டியம் என்று சொல்லக்கூடிய கிச்சிலி, இது கிச்சிலிக்காய் என்று சொல்லுவார்கள். சிட்ரஸ் ஆரண்டியம் என்று இதற்கு ஆங்கிலத்திலே பெயர் உண்டு. இது கிச்சிலி கொழுஞ்சி என்று சில இடங்களிலே இதற்கு பெயர் உண்டு. இதுவும் நாரத்தங்காயை போல ஒரு மருத்துவ குணத்தை இது உள்ளடக்கியது. இது எப்படி நாரத்தங்காயை நாம் மணப்பாகு செய்து சாப்பிட்டோமோ அதை போலவே இந்த கிச்சிலி பழத்தினுடைய சாற்றையும் மணப்பாகு செய்து சாப்பிடுவதனாலே குடலுக்கு பலம் தரக்கூடியது, இரைப்பைக்கு பலம் தரக்கூடியது என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். இங்கே இதனுடைய இலையை பாருங்கள். இதனுடைய கிச்சிலி இலை இங்கே எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சிறிய செயல்முறையிலே ஒரு தீநீராக்கி அதை குடிப்பதனாலே எந்தெந்த நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை இங்கே நாம் பார்ப்போம். எல்லா மூலிகைகளையும் நாம் எப்படி நீரிலே இட்டு தீநீராக்கி எப்படி அதனுடைய சத்துவத்தை எடுத்துக்கொள்வோமோ அதை போல இந்த கிச்சிலி இலையை நீரிலே இட்டு அதை நன்றாக கொதிக்க வைத்து அதை சத்துவமாக எடுத்துக்கொண்டு குடிக்கின்ற பட்சத்திலே இது ஒரு வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லுவார்கள். இரத்த நாளங்களை சுருங்க வைப்பது. அதனாலே இரத்த அழுத்தத்தை இது ஒழுங்குபடுத்தக்கூடியது. ஒரு பிளட் ப்ரெஷருக்கான ஒரு ஸ்டெபிலைசர் என்று சொல்லுவார்கள். இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்தக்கூடியது. பல்பிட்டேஷன் என்று சொல்லுவார்கள். அதாவது மார்பு படபடப்பு என்று சொல்லுவது, அந்த படபடப்பை இது சமப்படுத்தக்கூடியது. அந்த வகையிலே இந்த கிச்சிலி இலையினுடைய சாறு நமக்கு ஒரு மருந்தாகின்றது. மேலும் இந்த கிச்சிலியினுடைய பழச்சதையை நாம் நெருப்பிலே இட்டு சுட்டு அதை ஆறாத புண்களின் மேலே வைத்து கட்டுகின்ற பொழுது எப்பேற்பட்ட புண்ணாக இருந்தாலும், அதாவது நாற்றம் அடித்து நாள்பட்ட புண்ணாக இருந்தாலும் வெகு விரைவிலே இது ஆறக்கூடியது. ஒரு ஆன்டிபயாட்டிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவ குணத்தை இது உள்ளடக்கி இருக்கிறது. இங்கே இந்த கிச்சிலியினுடைய இலையை நாம் நீரிலே இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதனுடைய சத்துவத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அதனோடு கூட வெறும் சர்க்கரை மட்டும் சேர்த்தால் போதும், அது ஒரு மருந்தாக அமைகின்றது. பசியை இது தூண்டக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு அப்பிடைசர் என்று சொல்லுவார்கள். லாஸ் ஆஃப் அப்பிடைட் என்று சொல்லுகின்ற நிலையிலே பசி இன்மையிலே இந்த இலையை காய்ச்சி குடிக்கின்ற பொழுது அது நமக்கு பசியை தூண்டி நல்ல ஜீரணத்தை தரக்கூடியதாக இது அமைகின்றது. இங்கே கிச்சிலி இலையினுடைய சத்துவம், அதாவது டிகாக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், இங்கே எடுக்கப்பட்டு வடிகட்டி கொள்ளுங்கள். அதை வடிகட்டி அதனோடு இதுவே மனமுடையதாக சுவையுடையதாக இருக்கும். ஆனாலும் சிறிது சர்க்கரை சேர்த்து கொண்டீர்களேயானால் அது மிகவும் சுகமாக குடிப்பதற்கு இதமாக அமையும். ஒரு மருந்தாக மட்டுமல்லாமல் ஒரு பானமாக இது நமக்கு பயன்படும் என்பதை இங்கே கவனத்திலே கொள்ள வேண்டும். இப்படி இந்த கிச்சிலி இலையினுடைய சாற்றோடு சர்க்கரை சேர்த்து அதை குடிக்கின்ற பட்சத்திலே இது உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது. மந்தம், அக்னி மந்தம் என்று சொல்லுவார்கள். அதாவது உடலிலே சூடு குறைந்த நிலையிலே இது நமக்கு உடல் உஷ்ணத்தை சமப்படுத்தக்கூடியது, குடல் உறுப்புகளை பலப்படுத்தக்கூடியது,
தோல் நோய்களை இது போக்கக்கூடியது. விட்டமின் சி இந்த இலையிலேயும் சேர்ந்து இருப்பதனாலே இது ஒரு ஆன்டிஸ்கார்புட்டிக் என்று சொல்லுவார்கள். அந்த ஸ்கர்வி என்கின்ற நோய்க்கு இது ஒரு யமனாக விளங்கக்கூடியது. அந்த வகையிலே இது ஒரு மாமருந்தாக அமைகின்றது. மேலும் இந்த இலையை நசுக்கி அடிப்பட்ட காயங்களிலே போடுகின்ற பொழுது நாம் சாதாரணமாக ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன் என்று உபயோகப்படுத்துவோம். அந்த ஆன்டிசெப்டிக் லோஷனுக்காக நாம் வெளியே எங்கேயும் போக வேண்டிய அவசியமில்லை. இந்த கிச்சிலி இலையை, நாரத்தினுடைய இலையை, அதனுடைய வகையை சார்ந்த எலுமிச்சனுடைய இலையை, இப்படி இந்த 3 வகையான இலைகளையுமே இப்படி நீராக கொதிக்க வைத்து அந்த புண்களை ஆற்றுகின்ற வகையிலே அதை கழுவுகின்ற பொழுது வெகு விரைவிலே அந்த நாற்றம் எடுக்கின்ற புண்கள் கூட அங்கே ஆறிவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இதிலே ஒரு மருத்துவ குணம் என்ன ஒரு சிறப்பானது என்று சொல்லுகின்ற பொழுது, இரத்த நாளங்களை சுருங்க வைப்பது. அதாவது ஒரு கன்ஸ்ட்ரிக்ஷன் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்திலே. அந்த நிலையில் இரத்த நாளங்களை சுருக்கி பிரஷர் என்று சொல்லக்கூடிய இரத்த அழுத்தத்தை சமப்படுத்தக்கூடியது. இது மிக முக்கியமான மருத்துவ குணமுடையது என்பதை நீங்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். எனவே இந்த இரத்த அழுத்தத்துக்கு அதிகபட்சமான மாத்திரைகளை உபயோகப்படுத்துபவர்கள் அதை குறைத்து கொண்டு இந்த கிச்சிலியினுடைய இலை கஷாயத்தை சாப்பிடுகின்ற பொழுது அவர்களுக்கு மிக்க நன்மை விளையும் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். அன்பான நேயர்களே, இன்று நாரத்தினுடைய பலன், கிச்சிலியினுடைய பலனை பற்றி தெரிந்து கொண்டீர்கள். இதை பயன்படுத்தி ஆரோக்கிய வாழ்வு பெற வேண்டும் என்று சொல்லி உங்களை அடுத்த பகுதிக்கு அழைத்து செல்கின்றேன். அன்பான நேயர்களே, இன்றைய மருத்துவ ஜோதிடம் பகுதியிலே பல 100 கடிதங்கள் வந்திருந்த போதிலும் அதிலே ஒன்றை தேர்ந்தெடுத்து இன்று பதிலிருக்கப்படுகின்றது. இது பல லட்சக்கணக்கான பேர்களுக்கு போய் சேரும் என்பதனாலே இந்த கடிதம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சூசகமான ஒரு நிகழ்ச்சி இந்த கடிதத்திலே வந்திருக்கிறது என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியை அது பிரதிபலிப்பதாக இருக்கின்றது. இந்த பாரம்பரிய மருத்துவம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு பலர் அதை பயன்படுத்தி சுகம் கண்டேன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த வகையிலே தானும் சுகம் பெற்றதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வீட்டிலே இருக்கின்ற பெட் அனிமல்ஸ் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆசையாக வளர்க்கின்ற பிராணிகள், அந்த பிராணிகளுக்கு கூட இந்த நிகழ்ச்சி பலன் தருகிறது என்று கேட்கின்ற பொழுது இது எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நம்முடைய இந்திய மண்ணிலே ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி இந்த மூலிகை மருத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்த்திருக்கிறது. இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சி மூலமாக இந்த நிகழ்ச்சி எவ்வளவு பயன் தருவதாக அமைந்திருக்கிறது என்பதை இந்த கடிதத்தின் மூலம் நமக்கு தெரிய வருகின்றது. இங்கே வாசுகி மோகன் என்கின்ற சகோதரி சென்னையிலே இருந்து எழுதியிருக்கின்றார். உங்கள் பாரம்பரிய மருத்துவம் ஜி தமிழ் மூலம் பார்த்து இலை கஷாயம் தயாரித்து குடித்து பயனடைந்து வருகின்றேன். எனக்கு பல வருடங்களாக ஆஸ்துமா இருக்கிறது. இயற்கை உணவு எடுக்கும் பழக்கம் உண்டு. நிகழ்ச்சியை முதல் பகுதி பார்க்க முடியும், வேலைக்கு செல்வதால் 2வது பகுதியை பார்க்க முடியவில்லை என்று ஆதங்கத்தோடு எழுதியிருக்கிறார். அந்த சகோதரிக்கு அந்த நிகழ்ச்சி பார்க்க இயலவில்லை என்றால் வேறு ஒரு மருத்துவத்தை அடுத்த நிகழ்ச்சியிலே நிச்சயமாக வரும். ஆஸ்துமா என்று சொல்லுகின்ற பொழுது ஒரு மருந்தோடு நம் இந்திய மருத்துவத்திலே சொல்லப்படவில்லை, பல மருந்துகள் சொல்லியிருக்கிறார்கள். அதிலே வேறு ஒரு மருந்து நிச்சயமாக இன்னொரு நிகழ்ச்சியிலே அவருக்கு வரும் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகின்றேன். இந்த ஆஸ்துமாவுக்கு மா இலை, சாரணை, நல்வேலை, வெப்பாலை, கீழ்காய் நெல்லி, அத்தி, அருகம்புல், அரச இலை, இப்படி பல மூலிகைகளை இவர் கை கொண்டு வந்திருக்கிறார். இதனாலே நான் மாத்திரை இல்லாமல் இந்த ஆஸ்துமாவை எதிர்கொண்டு வருகிறேன் என்று எழுதியிருக்கிறார். அதே நேரத்திலே சாப்பிட்டவுடன் வயிறு வலிக்கிறது என்று எழுதியிருக்கிறார். பொதுவாக யாருக்கு வலி ஏற்பட்டாலும், அதாவது சாப்பிட்டவுடன் காலை சிற்றுண்டி சாப்பிட்டவுடன் வயிறு வலிக்கும்,
அது மலம் கழிக்க வேண்டிய ஒரு நிலைக்கு அழைத்து செல்லும். அதே போல மதியம் சாப்பிட்டவுடன் இதே நிலை தொடரும். இரவு சாப்பிட்டாலும் இப்படியே ஒரு தொடர்ச்சியான ஒரு நிலை ஏற்படும். எப்பொழுதெல்லாம் நாம் வயிற்றுக்கு உணவு கொடுக்கின்றோமோ அப்பொழுது வயிறு வலித்து நமக்கு மலம் கழிக்க வேண்டிய ஒரு உணர்வை உண்டாக்குவது என்பது வயிற்றிலே இருக்கிற கிருமிகள் என்பதை நாம் ஞாபகத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். அமீபிக் இன்ஃபெக்ஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள். சீதபேதியை தரக்கூடிய ஒரு கிருமி. இது குறைவாக இருக்கின்ற பட்சத்திலே சாப்பிட்டவுடன் வயிற்றை வலிக்க செய்து வயிற்றை வலித்து நாம் மலம் கழிக்க செய்யக்கூடிய ஒரு உணர்வை தரும் என்பதனாலே இவர்கள் அந்த அமீபிக் இன்ஃபெக்ஷனுக்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதற்கு நம் இந்திய மருத்துவத்திலே சுண்டைக்காயை சொல்லியிருக்கிறார்கள். சுண்டைக்காயை அடிக்கடி சாப்பிட்டு வருகின்ற பொழுது வயிற்றில் உள்ள அத்தனை கிருமிகளும் போகக்கூடியதாக நாம் பல நிகழ்ச்சியிலே பார்த்திருக்கிறோம். அதோடு கூட அன்னாசி பழச்சாறு இவர்களுக்கு ஒரு அருமருந்தாக அமையும். அதுவும் பூச்சிகளை வெளியே தள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு கூட அகத்திக்கீரையும் அடிக்கடி உணவிலே உண்ணுகின்ற பொழுது அகத்தை ஒழுங்காக வைப்பதனாலே அது நல்ல ஒரு செரிமானத்தன்மையை அது கொடுக்கும் என்பதை கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். தலையில் புழு வெட்டு அரிப்பு என்று இவர் சொல்ல இருக்கிறார். இந்த புழு வெட்டுக்கு வெந்தயம் தயிர் அரைத்து தலைக்கு தேய்த்து பின்னால் சிறிது நேரம் பொறுத்து குளிப்பதனாலே இந்த புழு வெட்டு மாறும். அதோடு கூட அக்கரகாரம் என்கின்ற வேரை நாட்டு மருந்து கடைகளிலே வாங்கி அதை லேசாக அதை இழைத்து அந்த புழு வெட்டு மேலே போடுகின்ற பொழுது அங்கே முடி வளரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும். வெங்காயத்தினுடைய சாற்றை கூட மேலே தேய்க்கலாம். இங்கே கடைசியாக ஒரு குறிப்பு என்று எழுதி எங்கள் வீட்டில் வளர்க்கும் லவ் பேர்ட்ஸ் என்று எழுதியிருக்கிறார். அந்த லவ் பேர்ட்ஸ் ஒன்றுக்கு நோய் வந்து உறங்க ஆரம்பித்தது. இது பறவைக்கு வரக்கூடிய ஒரு நோய் என்பதனாலே அவர் பயந்திருக்கிறார். சாதாரணமாக அந்த நோய் வந்தால் அந்த பறவை ஒரு நாள் அல்லது 2 நாள்களிலே அது உயிரை மாய்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்படும். அந்த நிலையிலே இந்த நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு அந்த கஷாயத்தை வைத்து, இந்த நிகழ்ச்சியிலே சொல்லப்பட்ட கஷாயத்தை வைத்து அந்த பறவைக்கு ஒரு இங்க் ஃபில்லர் மூலமாக சொட்டு சொட்டாக நான் கொடுத்து வந்தேன். 3 நாள் கொடுத்தேன். அந்த பறவை பிழைத்து நன்றாக ஒரு நிலைக்கு வந்துவிட்டது என்று எழுதியிருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து தான் பல மருந்துகளை உபயோகப்படுத்தி வருகிறேன், ஆஸ்துமாவுக்காக பல மூலிகைகளை கொண்டு நான் பயனடைந்து வருகிறேன் என்று சொல்லி அவர் இந்த பறவைக்கும் கொடுத்து தானும் பயன்பெற்று அந்த பறவையும் பயன்பெற வைத்திருக்கிறார். இதுவே இந்த நிகழ்ச்சியினுடைய வெற்றி. இந்த வெற்றியை நாம் நிச்சயமாக பலரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனாலே இந்த கடிதத்தை இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டது. இது போன்ற வேறு சில மருத்துவ குறிப்புகளோடும் கேள்வி பதில்களோடும் நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த பசையை அப்படியே மேல் பூச்சாக பூசுகின்ற பட்சத்திலே வீக்கங்கள் குறையக்கூடிய ஒரு தன்மையை இது பெற்றிருக்கிறது. ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே இது வீக்கத்தை குறைக்கக்கூடியது. சாதாரணமாக ரொமாட்டிசம் என்று சொல்லக்கூடிய மூட்டு வலிகளுக்கு இதை மேல் பூச்சாக நாம் உபயோகப்படுத்தலாம். காயங்களுக்கு அந்த காயத்தை ஆறுவதற்காக, விரைவிலே அதை ஆற்றுவதற்காக இதை மேல் பூச்சாக உபயோகப்படுத்தலாம். இது ஒரு ஆன்டி ஃபங்கல் என்று சொல்லுவார்கள். இது பூஜ்ய காளான்கள் என்று சொல்லக்கூடிய தோல் நோயை போக்கக்கூடியதாக இந்த பசை அமைகிறது. மார்பிட் கண்டிஷன் ஆஃப் வெஜினா என்று சொல்லுவார்கள். பெண்களுக்கான அந்த வெள்ளை போக்கு, அதை இது சாதாரணமாக போக்கக்கூடியது. எத்தனையோ நாட்கள், எத்தனையோ வாரங்கள் நாம் பல மருத்துவத்தை எடுத்துக்கொண்டாலும் இது வெகு சில நாட்களிலேயே அந்த நோய்களை போக்கக்கூடியதாக அமைகின்றது. பைல்ஸ் ஃபிஸ்டுலா என்று சொல்லக்கூடிய நோய், கிளாண்டுலார் ஸ்வெல்லிங் என்று சொல்லக்கூடிய வீக்கங்கள், சுரப்பிகளுடைய வீக்கங்கள், தைராய்டு வீக்கம் கூட இதனாலே குறையக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது. அருகம்புல், குப்பை மேனி, இவை இரண்டையும் சரிசமமாக காய வைத்து தூளாக்கி ஒரு கரண்டி வீதம் காலை மாலை சாப்பிட்டு வருகின்ற பட்சத்திலே இந்த ரத்தம் சுத்திகரிக்கக்கூடிய ஒரு நிலை அங்கே ஏற்படும்.